இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை நாம் தியானித்து அந்த வார்த்தையின் மூலமாய் நாம் விடுதலையும் நன்மையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட எபேஸ், அதாவது பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு நிறைய மேன்மைகள் இருக்கலாம். அருமையானவர்களே, அந்த மேன்மைகள் இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய மேன்மை என்று சொன்னா கர்த்தருடைய நாமம். அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய மேன்மை எது? நாம் எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களே, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நானோ வென்றால் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய படிப்பையோ, நம்முடைய வசதியோ, அருமையானவர்களே, நம்முடைய அழகையோ, அறிவையோ, பலத்தையோ, அருமையானவர்களே, எதை நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயும், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனமாய் இருக்கிறது. ஆகினாலே நம்முடைய மேன்மை எதுவாய் இருக்கிறது? எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களை, சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் இன்னைக்கு அநேகர் தங்களுடைய அறிவை குறித்து, ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதுண்டு. தங்களுடைய வருமானத்தை குறித்து, வசதியை குறித்து மேன்மை பாராட்டுவதுண்டு. தங்கள் ஆஸ்தியை குறித்து மேன்மை பாராட்டுவதுண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே மேன்மை அது கர்த்தருடைய நாமமே. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மேன்மை, அருமையானவர்களே, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் போக்கும்படியாய் கல்வாரி சிலுவையிலே தன் ரத்தம் சிந்தி மரித்த சிலுவையே. அருமையானவர்களே, ஆக இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் அற கழுவி நம்மை சுத்திகரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து, நம்மை மீட்டெடுத்த சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர, நம்ம வாழ்க்கையில கர்த்தராலே நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. அவைகளை நமக்கு அருளின தந்தருளின கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும் பொழுது, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, அவரால் இந்த உலகமே எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று அருமையானவர்களே பவுல் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் எனக்கு லாபமான எல்லாவற்றையும் நான் நஷ்டமாய் கருதுகிறேன், கர்த்தருடைய நாமத்தை நிமித்த எனக்கு நஷ்டமான யாவையும் நான் லாபமாய் எண்ணுகிறேன் என்று சொல்லி, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த மேன்மையை இன்றைக்கு எதிர்நோக்கி அந்த மேன்மைக்காக கர்த்தரை ஒருவேளை நாம் விட்டு விலகுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தின் மேன்மைக்காக, இந்த உலகத்தின் ஆசைக்காக, விருப்பத்துக்காக, இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷத்துக்காக இன்றைக்கு கர்த்தரை நாம் அறிஞர்களை விட்டு விலகுகிறவர்களாய் இருக்கிறோமா? அல்லது நான் இந்த உலகத்துல, இந்த உலகம் எனக்குள்ள சிறையுண்டிருக்கிறது. இங்கே வேடு சொல்கிறது, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்ற ஒரு விசுவாச அறிக்கையை நாம் அறிக்கையிடுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆக எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? நம்முடைய மேன்மை என்ன? நம்முடைய மேன்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகராய் இருப்பது நமக்கு மேன்மை. நம்முடைய பாவங்கள் நாம் கழுவப்பட்டிருக்கிறது நமக்கு கிடைத்த மேன்மை.
ரத்தம் சிந்தி அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பும் விடுதலை நமக்கு கிடைத்த மேன்மை, கர்த்தரை அறிகிற அறிவை அடைந்தது ஒரு மேன்மை, தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டவர்களாய் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறது ஒரு மேன்மை, உண்மையும் உத்தமமான ஜீவியத்தை ஜீவிப்பது ஒரு மேன்மை, பரிசுத்த வேதத்தை அருமையானவர்களை வாசிப்பது ஒரு மேன்மை, உபவாசித்தது ஒரு மேன்மை, ஜெபிப்பது ஒரு மேன்மை, பரிசுத்த வாழ்க்கை நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வது ஒரு மேன்மை, கர்த்தருக்கு பயப்படுவது ஒரு மேன்மை. தேவ பிள்ளைகளே, இதுதான் மேன்மை. இதை குறித்துதான் நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தை குறித்தோ, இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவர் தந்ததை குறித்தோ, நம்முடைய பலத்தை குறித்தோ, செல்வத்தை குறித்தோ, அறிவை குறித்தோ, ஆற்றலை குறித்தோ அல்ல. ஆக எனக்கு அருமையானவர்களே, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லுகிறார். வேறொன்றும் இந்த உலகத்தில் நமக்கு மேன்மை கொடுக்க போறது கிடையாது. ஆக வேறொன்றையும் குறித்து நாம் மேன்மை பாராட்டாதிருப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வேத வஸ்திரத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக. God bless you.